சினிமாவில் பார்த்தது நிஜமாகிவிட்டது. தமிழகத்தின் புதிய கோட் திரையில் இருந்து கோட்டைக்கு. அந்த மே 4, 2026 காலை தமிழகம் முழுவதும் நிசப்தம். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் இருந்து வரும் ஒவ்வொரு செய்தியும் திராவிட கட்சிகளின் கோட்டையை அதிர வைத்தது. மாலை 4 மணி அளவில் அந்த வரலாற்று அறிவிப்பு வெளியானது. விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை பிடித்து தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றுள்ளது. தமிழ் திரையுலகில் தளபதி என்று அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் இன்று தமிழகத்தின் தலைவனாக உருவெடுத்த தருணம் அது. இந்த வெற்றி எளிதாக கிடைக்கவில்லை. தேர்தல் களத்தில் விஜய் பல முள்வெளிகளை கடந்தார். விஜய் ஒரு நடிகர் மட்டுமே, அவருக்கு நிர்வாகம் தெரியாது என மூத்த அரசியல் தலைவர்கள் ஏளனம் செய்தனர். அவரது ஒவ்வொரு அசைவும் விமர்சிக்கப்பட்டது. படங்களுக்கு தடை, மாநாடுகளுக்கு அனுமதி மறுப்பு என பல தடைகள். முடிவுகள் வெளியான அன்று ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்கள் இல்லை. இதனால் விஜயின் ஆட்சி கவிழுமா, குதிரை பேரம் நடக்குமா என ஒட்டுமொத்த தமிழகமே பதட்டத்தில் இருந்தது கடந்த 3 நாட்களாக. விஜய் இங்கேதான் தனது நிஜமான அரசியல் ஆட்டத்தை ஆரம்பித்தார். நிதானமாக செயல்பட்ட அவர் காங்கிரஸ், இடதுசாரிகள் மற்றும் சிறிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பதவிக்காக அல்ல, மாற்றத்திற்காக என்ற அவரது பேச்சு மற்ற கட்சிகளை அவர் பக்கம் ஈர்த்தது. மொத்த பலம் 120ஆக உயர்ந்தது. தன்னை விமர்சித்தவர்களுக்கு பதில் சொல்லாமல் தனது தொண்டர்களை வைத்து அமைதியான முறையில் களப்பணியாற்றினார் விஜய். 60 ஆண்டுகால திராவிட அரசியலுக்கு மாற்றாக புதிய ரத்தம், புதிய சிந்தனை என்ற அவரது முழக்கம் இளைஞர்களை கவர்ந்தது. ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களில் ஒரு விஷயத்தை வைரலாக்கினர். 2024 வெளியான கோட் படத்தின் ஒரு காட்சியில் காரின் நம்பர் பிளேட்டில் CM 2026 என்று இருந்ததை யாரும் கவனித்திருக்க மாட்டீர்கள். அந்த சினிமாவில் ஈஸ்டர் எக்காக இருந்தது. இன்று புனித ஜார்ஜ் கோட்டையின் யதார்த்தமாகிவிட்டது. இன்று காலை நேரு ஸ்டேடியம் மக்கள் கடலில் தத்தளிக்கிறது. ஜோசப் விஜய் என்னும் நான் என்று அவர் பதவி பிரமாணம் எடுக்கும்போது வானமே அதிரும் அளவிற்கு மக்கள் கோஷம் எழும் என்பதில் ஐயமில்லை. சினிமா எண்டிங்கை விட நிஜ வாழ்க்கை ரொம்ப மாசாக இருக்கும் என்பதை விஜய் நிரூபித்து விட்டார். ஒரு புதிய தமிழகம் பிறக்கிறது. நம்பிக்கையோடு செல்வோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம்.